ஸோ ஹே கைஸ், வணக்கம், வெல்கம் டு சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் யுவர் ட்ரீம் பைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த ஃபைண்ட் யுவர் ட்ரீம் பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரீம் பைக்கை சூஸ் பண்ணுறதுக்கு நான் பல பிராண்டில் இருக்கிற பல பைக்ஸோட கம்பேர் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரீம் பைக்கை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் NS சீரிஸ் பார்க்க போகிறோம். NS 125, 160, 200. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பைக்ஸோட பேசிக் டீடைல்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீடைல்ஸ். ஸோ இது மூணு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேசிக் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2024 இந்த மூணு பைக்குமே உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க டிசைன் வைஸ். ஸோ டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது மூணு பைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரியே தான் இருக்கும். இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேங்க் கூட ஒரே தான். இதுலையும் பார்த்தீங்கன்னா 12 லிட்டர் டேங்க் தான். மூணுத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 லிட்டர் டேங்க். நீங்கள் லுக் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ இந்த ஸ்டிக்கரை பார்த்தா தான் பார்த்தீங்கன்னா 200, 160, 125 நமக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது 125, 160, 200 மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கலர் வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. இந்த 160 and 200 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கலருமே பார்த்தீங்கன்னா சேமா இருக்கும். ஸோ இதுல இருக்கிற 4 கலர் தான் பார்த்தீங்கன்னா அதுலேயே அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த 125 மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கலர் வேரியன்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேரி ஆரஞ்ச், பர்ன் ரெட், பீச் ப்ளூ அண்ட் பீட்டர் கிரே 125 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அண்ட் 160 பார்த்தீங்கன்னா காக்டெயில் ஒயின் ரெட், எபோனி பிளாக், பெர்ல் மெட்டாலிக் ஒயிட், பீட்டர் கிரே. ஸோ இந்த 4 கலரும் பார்த்தீங்கன்னா இதுலயும் அவைலபிளா இருக்கு, 200லயும் அவைலபிளா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 12 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டேங்க் தான் கொடுத்துருக்காங்க மூணுத்துலையுமே. அண்ட் மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஸோ 125 பார்த்தீங்கன்னா 40 50 km/L அப்படிங்கிறது மைலேஜ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஜாஜ் தரப்புல இருந்து சொல்ற மைலேஜ். அண்ட் 160 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 to 45 km/L அப்படிங்கிறது 160 மைலேஜ். அண்ட் 200 பார்த்தீங்கன்னா 30 40 km/L அப்படிங்கிறது 200 மைலேஜா இருக்கு. அண்ட் பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஸோ 125 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சேனல் ABS தான் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்ல மட்டும் தான் டிஸ்க் வரும், ரியர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் வராது. ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 240 mm டிஸ்க் கொடுக்குறாங்க, ரியர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 mm ட்ரம். ஸோ இந்த 125 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ABS வேரியன்ட் பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 160 and 200 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டூயல் சேனல் ABS வண்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல 300 mm டிஸ்க், ரியர்ல பார்த்தீங்கன்னா 230 mm டிஸ்க். ஸோ அதுலயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல 300 mm, ரியர்ல பார்த்தீங்கன்னா 230 mm டிஸ்க் தான் கொடுக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டயர்ஸ். ஸோ 125 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல 80/100 செக்ஷன் டயர் கொடுக்குறாங்க. அண்ட் ரியர்ல பார்த்தீங்கன்னா 100/90 செக்ஷன் டயர் கொடுக்குறாங்க. ஸோ 160 and 200 பார்த்தீங்கன்னா சேம் டயர்ஸ். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100/80 செக்ஷன் டயர், ரியர்ல பார்த்தீங்கன்னா 130/70 செக்ஷன் டயர். ஸோ ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா சேம் டயர்ஸ் தான் கொடுக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட் செட்டப். ஸோ லைட் செட்டப் அப்படின்னும் போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா நார்மல் ஹாலஜன் பல்ப் தான் கொடுக்குறாங்க, ரியர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED லைட் வருது. ஸோ இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன்ல தான் வரும். அண்ட் 160 and 200 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி LED செட்டப் கொடுக்குறாங்க. ஹெட்லைட்டு, டெயில் லைட், இண்டிகேட்டர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED தான் வருது. அண்ட் நெக்ஸ்ட் இன்ஜின். ஸோ இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பைக்குக்கு இருக்கிற பெரிய டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 124.45cc இன்ஜின் கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஏர் கூல்டு இன்ஜின். ஸோ இந்த 125 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4-stroke SOHC இன்ஜின் கொடுக்குறாங்க. SOHC அப்படின்னா சிங்கிள் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட். ஸோ SOHC DOHC அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனி வீடியோவா சொல்றேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஏர் கூல்டு இன்ஜின் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ற பவர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 11 Nm ஆஃப் டார்க் அண்ட் 11.99 PS ஆஃப் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இந்த 160 பார்த்தீங்கன்னா இந்த 160ல உங்களுக்கு 160.3cc இன்ஜின் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் கூல்டோட அவைலபிளா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு 4-stroke 4-valve DOHC இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டின் ஸ்பார்க் பிளக் கூட வருது. ஸோ இந்த மிட் ரேஞ்ச் பவர் பார்த்தீங்கன்னா 125 கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 160 நல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ப்ரொடியூஸ் பண்ற பவர் அப்படின்னு பார்க்கும்போது 17.2 PS ஆஃப் பவர், 14.6 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 125 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்பார்க் பிளக் இன்ஜின் தான் கொடுத்துருப்பாங்க. 160 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வின் ஸ்பார்க் பிளக் இன்ஜின் கொடுக்குறாங்க. 200 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் ஸ்பார்க் பிளக் இன்ஜின் வருது. ஸோ 200 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 199.36cc லிக்விட் கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா 4-stroke 4-valve DOHC இன்ஜின். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அது ட்ரிபிள் ஸ்பார்க் பிளக் இன்ஜின். ஸோ பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பவர் உங்களுக்கு நல்லா இருக்கும். 200cc செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NS 200 தான் இருக்கு. ஸோ அது ப்ரொடியூஸ் பண்ற பவர் அப்படின்னு பார்க்கும்போது 24.5 PS ஆஃப் பவரையும் அண்ட் 18.74 Nm ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுது NS 200. ஸோ இந்த பைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பண்றதுக்காக கொடுத்தது TTK மோட்டார்ஸ். ஸோ இந்த ஷோரூம் பார்த்தீங்கன்னா கடலூர்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு பஜாஜ் பைக்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஷோரூமோட அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட கிளஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பைக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் 2024 மாடல்ல பார்த்தீங்கன்னா
160, 200, 125 மூணுத்துலயுமே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 125ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன் மட்டும் தான் வரும். 160 அண்ட் 200ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10/10 நேவிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ என்எஸ்ல ஒரு பைக் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா பவர் ரொம்ப முக்கியமே இல்லை, அதே மாதிரி காஸ்ட் கம்மியாக இருக்கும், ஏர் கூல்டு இன்ஜின் இருந்தாலும் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ 125 பார்த்தீங்கன்னா பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் கூல்டு இன்ஜின், ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படிங்கிறது கம்மியாகும். 160 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் கூல்டு இன்ஜின், 200 பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல்டு இன்ஜினோட வருது. இன்ஜின்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு காம்போனன்ட் அதிகமாகுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகமாகும். ஸோ நீங்கள் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கணும், பவர் எனக்கு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 125 பார்த்தீங்கன்னா பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இல்லை எனக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, பவர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 160 கரெக்டா இருக்கும். எனக்கு பவர் நல்லா இருக்கணும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பத்தி பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா 200 பார்த்தீங்கன்னா பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பத்தி பார்ப்போம். ஸோ எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் இந்த NS 125 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,16,257 ரூபா. NS 160 பார்த்தீங்கன்னா 1,47,206 ரூபா. 200 பார்த்தீங்கன்னா 1,58,976 ரூபா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது மூணுத்தோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். இந்த பைக்கோட ஆன் ரோட் பிரைஸ், சென்னை பிரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா EMI ஆப்ஷன்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ இந்த மூணுத்துல உங்க ட்ரீம் பைக் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலாக பைக்கிங் அண்ட் டிராவலிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.